உழைப்புக்கு எப்பயுமே பஞ்சம் அப்படின்றது இருக்கக்கூடாது, உழைப்புக்கு விடுமுறை அப்படின்றது விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தே வில் பி கீப் ஆன் திங்கிங் சம்திங். எப்பயுமே அந்த அந்த யோசனை வந்து எதோ இருக்கும், எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும். உங்களுக்குள்ள வந்து பாருங்க ஒரு பரஸ்பர ஒரு அன்பு அப்படின்றது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. ஆக ஆன் தி ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம குருனோட இம்பாக்ட் ஒன்று சொல்லிடலாம். குரு பகவான் வந்து பாருங்க ஜென்ம குருவா உங்களுக்கு வராரு. அதனால கொஞ்சம் கூடா நட்பு அப்படின்றது வேண்டாம். இடமாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் 100ன்னா 90 பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ராகு கேது, ராகு வந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவத்துல போறாரு. இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா 2.5 வருஷம் அமோகமா இருக்கு. கர்ம சனியா இருந்து உங்களோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு.